அதில் ஒரு ஆள் தான் உள்ளே பூந்து போக முடியும். அது படுத்துகிட்டே தான், சில இடத்துல குனிஞ்சு போகணும், ஒரு இடத்துல உட்காந்து போகணும், ஒரு இடத்துல படுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அது அமாவாசை பௌர்ணமி நாள் வந்தால் தரிசிக்கலாம். மற்ற நாட்களில் வந்து விஷச்சந்துக்கள் நிறைய உள்ளே போயிடுது அப்படின்னு அதை லாக் பண்ணி வச்சுறாங்க. இவர் தான் பால்மணி சித்தர். இவர் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாலாம் இவரை பார்த்து வழிபட்டதாக வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க. இது பக்கத்தில் இருக்க சொக்கநாதன் புத்தூருங்கிறது தான் எங்களுடைய பூர்வீகம். இது ராஜபாளையம் வட்டத்தில் இருக்குது. தலவாய்ப்புறம் மொகூர் பக்கத்தில் இருக்க புத்தூர். இந்த மலை மேலே ஏறி சாமி கொண்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் உண்டுங்க. இங்கே இருக்கிற மூவர் சிவசமாதியும் வழிபட்டு வந்தாலுமே ஒரு சிறப்பான பலன் உண்டு. பக்கத்துலேயே ஒரு பொற்தாமரை குளம், தாமரை மலர் நிறைய நிறைஞ்சிருக்குது. தாமரை மலர் இருந்தாலே மகாலட்சுமி அங்கே இருப்பாங்க. மகாலட்சுமிக்கு உகந்த மலர் தாமரை. அனுச நட்சத்திரக்குரிய மலரும் தாமரை தான். இது இந்த பாதை வழியாக தான் அந்த மலை மேலே குகைக்குள்ளே ஏறி போகிற பாதைங்க.